பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோனா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 2. ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே எங்களை தேடி வந்து எங்களை உமது வல்லமைமிக்க கரத்தினால் ஆசீர்வதித்து எங்களை அபிஷேகித்து உமது அன்பு மகனாக மகளாக உருமாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இரவு நேரத்திலே எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்தபடியினால் அதிகாலையிலே உமது பிரசன்னத்தை உணர முடிகிறது சுவாமி. நேற்று வாழ்ந்த மக்கள் இந்த நாளிலே அதிகாலையிலே விழித்திருக்கவில்லை. அநேக பேர் உம்மை விட்டு வழி விலகி சென்று இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று இருக்கிறார்கள். அநேக பேர் ஆண்டவரே உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்மோடு இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நாளிலே தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பின்படி அதிகாலையிலே எழுந்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அநேக பிள்ளைகளை கேன்சர் நோயிலிருந்து விடுவித்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். பல வகையான நோய்களினால் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. சுகர் நோயை குணமாக்கி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பக்கவாத நோயை குணப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து மீண்டும் எழுந்து நடக்க செய்ததற்காக உம்மை ஆராதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே, உமது திருமுகத்தை தரிசிக்க ஆண்டவரே வானதூதர்களோடு இணைந்து துதிக்க ஒரு வாய்ப்பையும் பலத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் குடும்பத்திலே நீர் கடந்து வந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் உயர்த்தி மேன்மையாக வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் நீர் எங்களுக்கு கொடுத்த கொடைகள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. எனவேதான் எங்களுக்கு இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவரே, நீர் எங்கள் குரலுக்கு செவி கொடுத்து எங்களுடைய மன்றாட்டுக்கு செவி கொடுத்து பாதாளத்தின் நடுவில் இருந்து எங்களை மீட்டும் மீண்டும் இருள் நீக்கும் பள்ளத்தாக்கில் இருந்து விடுவித்து எங்களுக்கு புதியதொரு வாழ்க்கையை தந்திருக்கக்கூடிய உயிர் தெழுந்த ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதித்து துதித்து என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக நாங்கள் வாழ்வோம் என்று விசுவசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். உயிர் தரும் தெய்வமாக இருக்கின்றீர். வாழ வைக்கும் அன்பு நேசராக இருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் அதிகாலையிலே உம்மை தேடி வந்து என் இயேசுவே, நான் பாவம் செய்து விட்டேன், உம்மை மீண்டும் சிலுவையில் அறைந்து விட்டேன், நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே என்றால் என் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் தேவை. என் ஆண்டவர் என்னை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார். என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகின்றார். என்னுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றுகின்றார். குற்ற பழிகளை அப்புறப்படுத்துகின்றார். ஒவ்வொரு நாளும் என்னோடு இணைந்து செயலாற்றுகின்றார் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. அவர்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை அப்புறப்படுத்திடுவீராக. ஆண்டவரே, யாரெல்லாம் அது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று இரு கரங்களை விரித்தவர்களாய் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக. அவர்களுடைய குற்ற பழிகளை எடுத்து மாற்றிடுவீராக. சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்திடுவீராக. அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீரும் பெரியவரும் வல்லவருமாக இருக்கின்றீர். எங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலும் கூட அநேக குழந்தைகள் வழி தப்பி போவதை பார்க்க முடிகின்றது. தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதபடி, தன்னுடைய தாய் தகப்பன் கொடுத்த அந்த வாழ்க்கையை வாழாதபடி, என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சிறு வயதில் இருந்தேன் ஆண்டவரே சோசியல் மீடியாவுக்கு அடிமையாகி என் ஆண்டவரை மறந்து குடும்பத்தை மறந்து ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய
ஒவ்வொரு அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது கல்வாரி ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக, மாசு மறுவற்ற ரத்தம் அவர்களை கழுவதாக. உமது பரிசுத்த ரத்தத்தினால் நீர் அவர்களை கழுவும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் கழுவப்படுவார்கள் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்பு தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய பெரியவரே, இந்த நாளிலே ஒளியின் வல்லமையில் இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியாகும். ஒளியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிடக்கூடிய வல்லமையை கொடுப்பீராக. இந்த நாளிலும் கூட தகப்பனே, அதிகாலையிலே உம்மை தேடி வந்து என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஏதோ ஒரு காரியத்திற்காக உம்மை தேடி வந்திருக்கலாம். என் ஆண்டவருடைய கிருபையை தேடி வந்திருக்கலாம். என் ஆண்டவரை பலப்படுத்தி வழிநடத்த என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தேடி வந்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எசேக்கியேல் 20வது அதிகாரம் 37வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, உங்களை என் கோலின் கீழ் கடந்து போக செய்து உடன்படிக்கையின் கட்டுக்குள் கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடன்படிக்கையின் கோலுக்குள் கொண்டு வந்து என் ஆண்டவருடைய கரத்தின் கீழ் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. எதற்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, தன்னுடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் மாறக்கூடிய செயல்களுக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திற்காக என் ஆண்டவரை தேடி வந்து என் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நீர் ஒரு அற்புதத்தையும் பெரிய காரியங்களையும் செய்திடுவீராக. அவர்களுடைய குரலை கேட்டு பதில் கொடுப்பீராக. உள்ளத்தில் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக. வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. ஏனென்றால் உமது பிள்ளைகள் உம்மை தேடி வந்து அதிகாலையிலே உமது வார்த்தையின்படி உம்மை நோக்கி கதறி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்கு நீர் மட்டுமே ஆதரவாக இருக்கின்றீரே சுவாமி. ஆண்டவரே, உம்மை தவிர அவர்களுக்கு வேறு யார் தகப்பனே உண்டு? உம்மை தவிர அவர்கள் வேறு யாரிடம் தகப்பனே கடந்து செல்வார்கள்? இந்த நாளிலும் கூட அவர்களுடைய குரலை கேட்டு விண்ணகத்தில் இருந்து உன்னத பலத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியின் வல்லமை கீழ் வழிநடத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 32வது அதிகாரம் 15வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, உன்னதத்தில் இருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும் என்றும். ஆம் தகப்பனே, விண்ணகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பொழிந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இன்றும் நீர் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீர். பிள்ளைகள் உமது திரு சமூகத்தில் கண்டிப்பாக வாழ்ந்து இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே விசுவசிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட தகப்பனே, வளைகுடா நாடுகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வளைகுடா நாடுகளிலே போர் நடந்து கொண்டு இருப்பதை நீர் அறிவீர். எவ்வளவோ பதட்டமான நிலைமைகள், பிள்ளைகளுக்கு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, மன சோர்வும் பலவீனங்கள், நாடுகளுக்குள் இருக்கக்கூடிய பொறாமையின் நிமித்தம் அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே மரித்து போய் இருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் இந்த நாட்களிலே என் ஆண்டவரை விட்டு கூட வழி திறந்து செய்து சென்றிருக்கலாம். தீவிரவாதத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட எல்லா நாடுகளோடும் பேசி ஒரு அமைதி அங்கு உரித்தாக வேண்டுமாயும், மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பிள்ளைகள் வாழ வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட மருத்துவ சிகிச்சையில் இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கருணை கூர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மால் மட்டுமே அற்புதங்களை செய்ய முடியும். உம்மால் மட்டுமே நோய்களை குணப்படுத்த முடியும். உம்மால் மட்டுமே பிள்ளைகளை வாழ வைக்க முடியும் என்று விசுவசிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். போர் முனையில் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக,
உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது மகனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கவும், உமது மகனுக்கு கீழ்ப்படிந்து உமது மகன் கொடுத்த 10 கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய அன்பு மகனாக மகளாக மாறிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய நீரிலிருந்து உங்களை பருக செய்து உங்களை வாழ வைப்பாராக. ஆமீன்.